நம்ம வந்து சம்பாதிக்கிறாங்கன்றதுனால, அந்த வீட்டுக்கு குடும்ப தலைவன் அப்படின்னு அந்த காலத்துல வச்சிருந்த மாரி, ஆண் குடும்ப தலைவர் அப்படின்னு பழைய ரேஷன் கார்டுல போட்டது மாரி, இன்னைக்கும் அதே விஷயத்த நம்பிக்கிட்டு, நான் தான் தலைவர், மித்தவங்கலாம் எனக்கு கீழ இருக்கவங்க. தலைவர் வேற, தொண்டர்கள் வேறங்கிற மாதிரி டீல் பண்றது, சமூகத்துல அது ஒண்ணும் ஒரு அ இன்ஸ்டிடியூஷனோ, இல்ல ஒரு கட்சியோ அப்படியோ கிடையாது. குடும்பத்துல சமத்துவமும், ஈக்குவாலிட்டியும், சமத்துவம் இருந்தால் மட்டும் தான், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு குடிமக்களாக, பெண்களையும் பெண்களைப் போல வாய்ப்புகள் இல்லாமல், பெண்களைப் போல பல இடங்களுக்கு போகவோ, அல்லது அதற்கான ஆக்சஸோ இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், அ மாற்றுத்திறனாளிகள், பாலின ரீதியாக ஆண்களாகவோ, பெண்களாகவோ இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப சமமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சா மட்டும் தான், அந்த குடும்பத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் சமத்துவத்தையும், ஒரு ஈக்குவாலிட்டியும், ஈக்விட்டியும் புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப சமத்துவமும், சம பங்கு வாய்ப்பும் அப்படிங்கிறது தான் இந்த 2 விஷயமும். அப்ப இது இல்லாமல் இருந்துச்சுன்னா, எல்லா ஃபேமிலீஸ்லயும் பல குடும்பங்கள்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு.